சங்கீதம் அதனுடைய 126 அதனுடைய 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்முடைய எந்தெந்த ஸ்தானங்களிலே கண்ணீர் வடிக்கிற நிலைகளுக்கு நேராக நாம் கடந்து வந்தோமோ அந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஒரு கணம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. அன்பின் தகப்பனே, மாறாத நேசர், இந்த நல்ல காலை பொழுதலை இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும் தேவையான ஆலோசனைகளை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். தாவீது இப்படி சொல்லுகிறார்: கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று சொல். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தெய்வ பிள்ளைகள், இந்த காலை பொழுதிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், கண்ணீருடைய விண்ணப்பத்தின் மேன்மையை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது அவன் கண்ணீர் விட வேண்டிய அனுபவத்திற்கு நேராக நடந்து போகிறான் என்று சொன்னால், ஒரு இழப்பாக இருக்கலாம், ஒரு தோல்வியின் அனுபவமாக இருக்கலாம், இனி திரும்ப கிடைக்காத நிலை, அதாவது என்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் வராது என்று சொல்லி நினைக்கிற தருணங்களிலே தான் ஒருவன் கண்ணீர் விடுகிறான். பாருங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே இதை போன்ற தருணங்களை நாம் கடந்து செல்ல வேண்டிய அனுபவங்கள் உண்டு. ஆனால் வேதம் இப்படி சொல்லுகிறது, கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த கண்ணீர் ஒரு விதைக்கு ஒப்பனையாக இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வடிக்கிற கண்ணீர் தேவனுடைய சமூகத்திலே அவர் துருத்தியிலே வைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாராம். இந்த காலை பொழுதிலே என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நான் கண்ணீர் வடித்ததெல்லாம் வீணாகி போகுமோ? தேவனுடைய சமூகத்திலே நாம் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் தேவன் துருத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிற, அதாவது துருத்தி என்று சொல்லப்படும்போது அது கெட்டு போகாமல் பாதுகாக்கிற ஒரு பொருள் தான் துருத்தி. பாருங்கள், இந்த காலை பொழுதிலே நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே விட்ட ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் பிரதிபலனை நிச்சயமாகவே தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆமென். அன்று ஆதியாகமத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அன்று ஆகார் தன்னுடைய பிள்ளை சாகிறதை நான் இனி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் தூரமாக போய் ஒரு அம்பு எய்கிற தூரத்திலே நின்று போய் அழுகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள் வேதத்திலே. இந்த காலை பொழுதிலே இதை போல அநேக காரியங்களை நாம் காண முடியாதபடி அதை ஏற்றுக்கொள்ள பலன் இல்லாதவர்களாக அழுகிற சூழ்நிலைகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் கூட வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே அன்பு தெய்வ பிள்ளைகளை, நாம் யாரிடம் கண்ணீர் வடிக்க வேண்டும்? நம்முடைய கண்ணீர் தேவனை விட்டு பிரித்து போக கூடாது. பாருங்கள், நம்முடைய கண்ணீர் தேவனோடு கூட நம்மை சேர பண்ண வேண்டும். உலக மனுஷர்கள் நம்மை துக்கப்படுத்தும் பொழுது, துன்பப்படுத்தும் பொழுது, துயரத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய கண்ணீர் தேவனை விட்டு நம்மை பின்வாங்கி போக செய்யக்கூடாது. பாருங்கள், நம்முடைய கண்ணீர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே நாம் வடிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாகவே அதற்கு ஒரு பிரதிபலனை நிச்சயமாக தருவார். ரூத்தின் புஸ்தகத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அதில் 1:14 வாசிக்கும் பொழுது அங்கே 2 மருமகள்கள் நகோமிக்கு இருக்கிறார்கள். பாருங்கள், தன்னுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக ஒருவள் என்ன செய்கிறாள்? அழுது கொண்டு தன்னுடைய மாமியாரை விட்டு பிரிந்து போகிறதை நாம் அந்த பகுதியில்
பகுதியிலே வாசிக்கலாம். ஆனால் ரூத்தோ நகோமி என்ன செய்தாலாம்? பற்றி கொண்டாலாம். பாருங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் கண்ணீர் விட வேண்டிய தருணங்கள் வரும் பொழுது சூழ்நிலைகளை பார்த்து நம் அன்று ரூத்து என்ன செய்தால்? நகோமியை பற்றி கொண்டதை போல ஓர்பால் ரூத்தை விட்டு அதாவது ஓர்பால் நகோமியை விட்டு கடந்து சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், நான் இனி நகோமியோடு கூட இருந்தால் இனி என்னுடைய கண்ணீருக்கு ஒரு விடிவு வராது, என்னுடைய துக்கத்திற்கு ஒரு விடிவு வராது என்று சொல்லி தன்னுடைய சூழ்நிலைகளை அவள் திட்டமாக அறிந்து போனாள். பாருங்கள், ஆனால் ரூத் என்ன செய்தால் தெரியுமா? கண்ணீர் விட வேண்டிய தருணங்களிலேயும் நகோமியை பற்றி கொண்டிருந்தபடியினாலே ரூத்துக்கு ஆண்டவர் நினையாத ஒரு அற்புதத்தை, அதாவது அவள் எந்த வயலிலே அரிகளை பொறுக்க கடந்து சென்றாளோ அந்த அரிகளை பொறுக்க சென்ற வயலுக்கு அதிகாரியாக ஆண்டவர் அவளை ஏற்படுத்தினாள். பாருங்கள், இந்த காலை பொழுதிலேயும் நம்முடைய கண்ணீர் ஒரு நாளும் தேவனை விட்டு பிரிந்து போகிற அனுபவத்திற்கு நேராக நடத்தக்கூடாது. மாறாக அன்று நகோமியோடு கூட பற்றியிருந்த ரூத்தை போல கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, அழுகையின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் அதை நீரூற்றாக மாற்ற ஒருவர் உண்டு என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நம்முடைய புலம்பலை களிப்பாக மாற்றுவார். ஹல்லேலூயா. யாரிடம் நாம் கண்ணீர் விடக்கூடாது தெரியுமா? மனுஷன் முன்பாக நாம் ஒரு நாளும் கண்ணீர் விடக்கூடாது. பாருங்கள், ஏன் என்று சொன்னால் மனுஷன் முன்பாக நாம் கண்ணீர் விடும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இவர்கள் நடிக்கிறார்கள். இவர்கள் நமக்கு நேராக பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஐயோ இப்படி வந்து விட்டதே என்று சொல்லலாம். ஆனால் நம்மை விட்டு கடந்து போகும் பொழுது இவர் ஏன் இப்படி நமக்கு முன்பாக நடிக்கிறாள் என்று சொல்லி நம்முடைய அழுகையை அவர்கள் என்ன செய்யலாம்? அல்லல் தட்டி போகிற அனுபவத்துக்கு நேராக நாம் நடந்து வரலாம். பாருங்கள், அதுதான் ஆதியாகமத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே ஒருவர் அழுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 38 அந்த 33 35 வரை வாசித்தோம் என்று சொன்னால் இங்கே யோசேப்பு என்ன செய்கிறார்? பாருங்கள், உயிரோடு இருக்கும் பொழுது சொந்த சகோதரர்களாலே என்ன செய்யப்படுகிறார் தெரியுமா? மரித்து போனான் என்ற ஒரு செய்தியை யாக்கோபினிடத்திலே வந்து என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய சகோதரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இனி யோசேப்பு உயிரோடு இல்லை, உயிரோடு கூட இருக்கிறவனை மரித்ததாக சொல்லி யாக்கோபை அழ வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்று யோசேப்புடைய சகோதரர்களுக்கு ஒரு அந்த அழுகிற சூழ்நிலைகளுக்கு ஒரு பதிலை கொடுக்க வேண்டிய தருணம் அவர்களிடத்தில் இருந்தது. பாருங்கள், ஏன் தன்னுடைய தகப்பனார் எதற்காக அழுகிறார்? தன்னுடைய சகோதரன் மரித்து போனான் என்று சொல்லப்பட்ட செய்தியை கேட்டதினாலே என்ன செய்தார்? யாக்கோபு நான் துக்கத்திலே இறங்குவேன் என்று சொல்லி மிகவும் துக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகளுக்கு நேராக அந்த இடத்திலே கடந்து போகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அந்த அழுகையை மாற்ற விடை தெரிந்தவர்கள் யார் தெரியுமா? யோசேப்பினுடைய சகோதரர்கள். இவர்களுடைய அழுகையை என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அப்பா, நம்முடைய சகோதரன் உங்களுடைய பிள்ளை இன்னும் உயிரோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி என்ன செய்திருக்க வேண்டும்? அவனுடைய அழுகையை மாற்றக்கூடிய பதிலை தன்னுடைய சகோதரர்கள் சொல்லி இருக்க வேண்டும். பாருங்கள், ஆனால் அவர்கள் யாரும் அதை செய்ய முன் வரவில்லை. கடைசி வரை யாக்கோபு அழுது கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, யோசேப்பு எந்த நபர்கள் உயிரோடு இல்லை என்று சொன்னார்களோ அவர்களே உயிரோடு கூட இருக்கிற செய்தியை சொல்லும்படியாக ஆண்டவர் வைத்தார். ஹல்லேலூயா. ஏன் இந்த இடத்திலே இந்த காரியத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்பினேன் என்று சொன்னால், மனுஷன் நாம் அழுகையை அமர்த்த ஒரு நாளும் விரும்ப மாட்டார்கள் என்கிற ஒரு காரியத்திற்காக மாத்திரம் இங்கே அவர்கள் நினைத்திருந்தால், தன்னுடைய தகப்பனார் எதற்காக அழுகிறார் என்பதை அறிந்து கொண்ட சகோதரர்கள் நிச்சயமாகவே தகப்பன் அழுவதை பார்க்கிற சகோதரர்கள் அன்பு வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் தெரியுமா? யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி. அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷ அன்பு இப்படிப்பட்ட அன்புதான். ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன், உங்களுடைய துக்கங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால் தான் நான் முதல்ல சொன்னேன், நாம் யாரிடத்தில் கண்ணீர் விட வேண்டும் தெரியுமா? தேவனுடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார் பாருங்கள், யோபு 16 அதனுடைய 20வது வசனத்திலே, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோபு 16வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்படி என்று சொன்னால் நாம் யாரை நோக்கி கண்ணீர்
விட வேண்டும். ஆமென். தேவனை நோக்கி அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை பொழுதிலே மனுஷன் முன்பாக நாம் கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீருக்கு பதில் இருந்தாலும், அந்த பதில் செய்ய அனுபவம் இருந்தாலும் அதை செய்யாமல் போகலாம் மனுஷன். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்த தேவன், ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். அந்த தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டவர். இந்த காலை பொழுதிலே ஆமென் நம்முடைய கண்ணீரை அவர் என்ன செய்திருக்கிறார்? தாவீது இப்படி சொல்லுகிறார், சங்கீதம் 56 அதனுடைய 8 இப்படி சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்முடைய கண்ணீர் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறாராம். நாம் தேவனுடைய சமூகத்திலே ஆமென் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கணக்கிலே வைத்து அவர் நமக்கு ஆமென் ஆறுதல் தருகிறது மாத்திரமல்ல, கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலே வைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஒரு கம்பீரமான அறுவடையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்முடைய கண்ணீரை மனுஷன் பார்க்கும் பொழுது ஆமென் நாம் நினைப்போம், ஆமென் தேவனுடைய மனுஷர்கள் கூட நம்முடைய கண்ணீருக்கு ஆமென் என்ன செய்யலாம் தெரியுமா? அதற்கு அர்த்தம் புரியாதவர்களாக போகலாம். பாருங்கள், அன்று அந்நாள் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்து தன்னுடைய மன கிளேசத்தை ஊற்றின வேளையிலே ஆமென் வேற யாரும் அல்ல, தேவனுடைய மனுஷனே சொல்லுகிறார், இவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று சொல்லி ஆமென் நம்மை நன்காக அறிந்த தேவ மனுஷர்கள் கூட ஒரு கட்ட நிலைமைகளிலே ஆமென் இவன் பிதற்றுகிறான் என்று சொல்லப்பட வேண்டிய சூழ்நிலைகளிலே நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைக்கிறதை மாத்திரமல்ல, அந்நாள் தேவனுடைய சமூகத்திலே வடித்த கண்ணீருக்கு பதிலை கொடுத்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து, அவள் எதற்காக கண்ணீர் வடித்தாளோ அதற்காக ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்து ஆமென் சாமுவேலை கொடுத்து, சாமுவேலுடைய வாயிலிருந்து விழுந்த ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் நிறைவேற்றுகிற ஒரு தீர்க்கதரிசியை ஆமென் குழந்தையாக ஆண்டவர் அந்நாளுக்கு கொடுத்தால். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய கண்ணீருக்கு அர்த்தங்களை அறிகிற மனுஷர்கள் இந்த உலகத்திலே ஒருவரும் கிடையாது. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த ஏலி கூட ஆமென் அந்நாளுடைய கண்ணீருக்கு அர்த்தத்தை புரியாதவனாக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இதை போல தருணங்களை நீங்கள் கடந்து போக வேண்டியது வரலாம். பாருங்கள், ஆனால் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவள் பதில் செய்து ஆமென் நீங்கள் எதற்காக கண்ணீர் வடித்தீர்களோ அந்த கண்ணீரின் மத்தியிலே உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் செய்து ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென் அநேகருடைய மத்தியிலே ஆமென் அன்று அந்நாள் தன்னுடைய குழந்தையை பிரதிஷ்டை பண்ணினதை போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரதிஷ்டை நாளை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை காண்கிற தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போக மாட்டார். இதே போலதான் அந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை கூட நான் கூறி நாம் ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 20:5 நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அதனுடைய மைய பகுதி சொல்லுகிறது பாருங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், உன்னுடைய குடும்ப காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரண தருவாயிலே இருக்கிறாய் என்று சொல்லப்பட்ட வேளையிலே ஆமென் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவர் மனுஷ முகத்தை நோக்கி பார்க்கவில்லை. பாருங்கள், அவர் என்ன செய்தாராம் தெரியுமா? சுவர்புறமாக திருப்பினாராம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்திலிருந்து ஆமென் நம்ம 2வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பங்களை சொல்ல வேண்டிய ஒரு சமூகம் உண்டு. ஆமென். மனுஷரும் நாம் தேவ பிள்ளைகள் என்று சொல்லி நினைக்கிற அநேகரும் நம்முடைய அழுகைக்கும் விண்ணப்பத்திற்கும் ஆமென் அர்த்தம் தெரியாமல் போகும் பொழுது அந்த எசேக்கியாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன் என்று சொன்னால் அவன் சின்ன வயதிலே ராஜாவாக மாறினான். பாருங்கள், அவனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தர ஒருவர் உண்டு என்று சொல்லுகிற ஒரு நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டபடியினாலே அவன் மனுஷ முகத்தை நோக்கி பார்க்காதவனாக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தபடியினாலே அவனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் எப்போது கிடைத்ததாம்? பாருங்கள், அந்த 4வது வசனம் இப்படி சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷ முகம் பார்த்து தோற்று போன தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற ஆமென் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே நமக்கு தருகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், மனுஷனை முகத்தை நோக்கி பார்க்க அல்ல, நம்முடைய துக்ககரமான அனுபவங்களிலே தேவனை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் அந்த எசேக்கியாவுக்கு எப்பொழுது ஆமென் பதில் கிடைத்ததாம்? ஏசாயா கூறி வார்த்தைகளை
கூறி எங்கே கடந்து அந்த பாதி முற்றத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செய்தாராம்? எசேக்கியாவுக்கு பதிலை கொடுத்த தேவன் இந்த காலை பொழுதிலே மனுஷ முகம் பார்க்காதவர்களாக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னார். நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பல வருடங்கள் அல்ல, பல மாதங்கள் அல்ல, பல நாட்கள் அல்ல, உடனாகவே அதற்கு பதிலை தர போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நாம் கண்ணீர் விடுகிற ஸ்தானங்களிலே நம்முடைய கண்ணீருக்கு பிரதிபலன்களை தர போதுமான தேவன். ஹalleluya. நன்றி பரிசுத்தரே. நம்முடைய தேவனும் நமக்காக கண்ணீர் விடுகிறவர். பாருங்கள், நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவன், அவர் துருத்தியிலே வைத்திருக்கிற தேவன். நாம் மனுஷன் முன்பாக கண்ணீர் விடுவதை அவர் விரும்பாத தேவன். அவர் நமக்காகவும் கண்ணீர் விடுகிற தேவன். பாருங்கள், தன்னுடைய ஊழிய காலத்திலே தன்னுடைய சிநேகிதன் மரித்து போனான், இனி அவன் உயிரோடு வருவதில்லை என்று சொல்லி நினைத்த வேளையிலே லாசருடைய மரண தருவாயிலே அவன் மரித்து போகிறான். இப்பொழுது அவன் கல்லறைக்குள்ளே வைக்கப்படுகிறான். இப்பொழுது இயேசுவானவர் 4 நாட்கள் கழித்து வருகிறார். அவனோடு கூட இருக்கிற அழுகிறவர்கள் அழுகிறதை கண்ட பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக கண்ணீர் விட ஒருவர் உண்டு. நம்முடைய கண்ணீரை அல்லல் தட்டி பரியாசம் பண்ணுகிற மனுஷர்கள் மத்தியிலே நாம் கண்ணீர் விடுகிற இடத்திலே நமக்காக கண்ணீரை துடைத்து அவர் நம்முடைய பாடுகளை கல்லறையின் அனுபவங்களை, மரித்து போன அனுபவங்களை இனி திரும்பி வருவதில்லை, இனி லாசரு உயிரோடு வருவதில்லை என்று சொல்லி நினைத்த தருணங்கள் மத்தியிலே நம்மோடு கூட நம்முடைய கண்ணீரிலே பங்குள்ள ஒருவர் உண்டு. இந்த காலை பொழுதிலே எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே பிரதிபலனை தரப்போகிறார். ஹalleluya. நாம் கண்ணீர் விடும் பொழுது மனுஷன் அந்த கண்ணீருக்கு விலை மதிப்பு இல்லாமல் நம்மை பரியாசம் பண்ணும் பொழுது யோபு சொன்னதை போல யோபு சொல்லுகிறார். பாருங்கள், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண் சொரிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண் யாரை பார்த்து அழ வேண்டும் என்று சொன்னால் தேவனை நோக்கி பார்த்து அழுவோம் என்று சொன்னால் நம்முடைய கண்ணீருக்கு அவர் என்ன செய்கிறார்? துருத்தியிலே வைத்து நம்முடைய கண்ணீருக்கு அவர் பிரதிபலனை தந்து நம்மோடு கூட அழுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பிரதிபலனை தரப்போகிறார். இந்த காலை பொழுதிலே இந்த வசனத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து நாம் எழுந்து நிற்கலாமா? உங்களை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிற காரியம் இது. அந்த லாசரோன் வீட்டிலே அவர்களை அழுகைக்கு நேராக நடத்தின காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் நம்பி இருந்த ஒரே நம்பிக்கையினுடைய சகோதரர் மரித்து போனார். அந்த நம்பிக்கையற்ற நிலைமையிலே ஹalleluya. நன்றி பரிசுத்தரே. இந்த காலை பொழுதிலே எந்தெந்த தருணங்களிலே இதை போல உம்முடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறாங்களோ ஹalleluya. நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமக்கிற தேவன். அந்த தேவனை பார்த்து கரங்களை தட்டி ஒரு பாடலை சேர்ந்து பாடலாமா? நம் இயேசு நல்லவா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை துதிப்போம், தேசத்தை பாடலாமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா, கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா, வேதனை அறிகிறா, வேதனை அறிகிறா, விடுதலை தருகிறா, இந்த விடுதலை தருகிறா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவா, ஒருபோதும் கைவிடா, நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நொறுங்குண்ட நெஞ்சமே
நோக்கிடு இயேசுவை நொறுங்கொண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை கூப்பிடு உண்மையாய், இந்த கூப்பிடு உண்மையாய். உன் குறையெல்லாம் நீக்குவா, என் குறையெல்லாம் நீக்குவா, என் குறையெல்லாம் நீக்குவா, என் குறையெல்லாம் நீக்குவா. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? மனுஷன் நம்முடைய கண்ணீரை ஹalleluya அல்லல் தட்டி பேசும் பொழுது, பரியாசம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே ஹalleluya நீங்கள் எந்த ஸ்தானத்திலே கண்ணீர் வடித்தீங்களோ அந்த கண்ணீரை கண்டு அதை துருத்தியிலே வைத்து ஹalleluya நம்மோடு கூட கண்ணீர் வடித்து ஹalleluya உங்களுடைய கண்ணீருக்கு அவர் நிச்சயமாகவே பிரதிபலனை தரப்போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஹalleluya நேரலையிலே இருக்கிற தேவ பிள்ளைகளே ஹalleluya ஒவ்வொருவரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya விண்ணப்பத்தை கேட்கிறவர், உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நம்மோடு கூட கண்ணீர் வடிக்கிற தேவன். இந்த காலை பொழுதிலே உங்களை எந்த காரியம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த விஷயங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதிலே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த அதிகால வேளையிலே ஆண்டவர் தர போதுமானவராக இருக்கிறார். உங்களை திரும்ப திரும்ப எந்த காரியம் அள வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, ஹalleluya இந்த காலை பொழுதிலே கண்ணீரோடு கூட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் எந்தெந்த காரியங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியங்களில் ஒரு கம்பீரமான அறுவடையை இந்த காலை பொழுதில் நீர் கட்டளையிட போகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வியாதியாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம் தகப்பனே, ஆமென் ஹalleluya ஒரு வேலை இல்லாத நிலைமையாக இருக்கலாம், ஆமென் புத்திர சுவிகாரம் இல்லாத நிலையாக இருக்கலாம் தகப்பனே. எந்தெந்த நிலைமையிலே அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை கொடுத்து இந்த காலை பொழுதிலே ஒரு அற்புதத்தை நீர் கட்டளையிட்டபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய கண்ணீரை நீர் துடைக்கிற தேவன், ஒவ்வொருடைய கண்ணீரை நீர் துருத்தியிலே வைத்திருக்கிற தேவன், கணக்கிலே வைத்திருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஹalleluya இந்த காலை பொழுதிலே ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை, எப்படிப்பட்ட அறுவடை? கம்பீரமான சத்தம், அதாவது ஒரு ஆர்ப்பரிப்பின் சந்தோஷமான ஒரு அறுவடையை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீரப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மகிமைப்பட்டபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஹalleluya. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை மாற்றுவார். சந்தோஷத்தோடு கடந்து போகலாம். கர்த்தர் தாமே ஊரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.